Sri Gurubhyo Namaha. Welcome to our online teaching academy Ekalaiva. Last episode la nama எதிர்ப்பு சக்தி அதாவது immunity and its importance பத்தி படிச்சோம். இன்றைய episode la முக்கியமான டாபிக் அதாவது தன் சுத்தம். So today we are going to see about personal hygiene. So தன் சுத்தம் அப்படினு சொல்வாங்க. So first we have to see why it is very important. So make hygiene part of your daily routine. So நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில hygiene ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது ஏன் அப்படினா நம்மளுடைய personal appearance அதாவது நம்மளுடைய physical appearance தான் நம்மளுடைய உடலை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃபா அமையுது. For that reason we have to take care of our body. So first thing, have bath every day. So this is usual thing. நம்ம எப்பவுமே டெய்லியுமே பாத் எடுப்போம். பட் இதுலயே ஒரு சில முக்கியமான பகுதிகள் என்ன அப்படி நம்ம தனித்தனியா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So first thing, skin care. So skin care, it is very important. So we have to wash the face 2 times a day with a mild soap, and sometimes we used to have some lotions. So mild lotions we can use and try to identify what irritates the skin. So anything if it irritates our skin we should avoid that, and always we should use mild soap and leave pimples alone. So we should not picking, papping or squeezing, and it should be leave it as it is. We should not do anything if it comes. So usually the adolescent period la pimples nariya varum. So அந்த சீசன்ல நம்ம என்ன பண்ண கூடாது, we should not remove it. We should not try to remove it unless if it is dangerous. We should see a skin doctor and have only a dermatologist we have to see, and try to avoid teaching the others also. We should not teach them not to remove that pimples, and keep hands clean by washing them often, and try to stay out of the sun. So when you go outside sunscreen you can use, or mild lotions you can apply all over the body, then you can expose your skin to sunlight. So next thing, hair care. So very important. ஏன்னா இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய பொல்யூட்டட் ஏர் நமக்கு வருது. ஸோ அதனால நம்மளுடைய ஹேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் யூஸ் மைல்டு ஷாம்பு ஆர் கண்டிஷனர். ஸோ கீப் இட் வெரி கிளீன் அண்ட் ஸ்மூத். வாஷ் யுவர் ஹேர் ரெகுலர்லி பை யூஸிங் சிம்பிள் ஷாம்பூஸ். ஸோ சம்டைம்ஸ் வீட்டில் வந்து நம்ம சீயக்காய் யூஸ் பண்ணுவோம், அதுவும் ரொம்ப நல்லது. And you have to see any scalp conditions like head lice. ஸோ அதாவது தலையில் நிறைய பொடுகு வரும், அதோடு இல்லாமல் பெயின் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனித்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம உடனடியாக எடுத்துக்கணும். ஸோ ஹெட் லைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் அ parasitic insects that live on the hair shaft and cause itching. ஸோ லைஸ் காண்ட் ஃப்ளை. ஸோ யூஸ்வலாக இந்த பெயின் பார்த்தீங்கன்னா பறக்காது, ஜம்ப் பண்ணாது, பட் இட் வில் கேட்ச் த ஹியூமன் பீயிங்ஸ் வெரி ஈஸிலி அண்ட் ஃபாஸ்ட்லி. ஸோ யூ ஷுட் அவாய்ட் கான்டாக்ட் வித் அதர் பர்சன் லைக் யூஸிங் சம் ப்ரஷ், கோம் லைக் தட். ஸோ யூ ஷுட் நெவர் யூஸ் தட் திங்ஸ். ஸோ ஹவ் யூ வில் ட்ரீட் திஸ் ஹெட் லைஸ்? ஸோ டோன்ட் ஷேர் combs, brushes, hats, barrettes or other hair things, headphones. Use special shampoo and wash your hair immediately. Any linens and cloths you have used should be washed in hot water or dry cleaned. So these are the important thing you should follow when you have head lice. So pain, நம்மளுடைய தலையில் அதிக அளவில் பெயின் இருந்ததுன்னா நம்ம இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணும்போது அந்த பெயினை வந்து நம்ம வராமல் தடுக்கலாம். அதே மாதிரி வந்தாலும் அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக யூ ஷுட் நெவர் யூஸ் கோம்ஸ் வித் அதர் பர்சன் தோஸ் ஹூ ஆர் ஹேவிங் ஹெட் லைஸ், அண்ட் யூ ஷுட் யூஸ் ஸ்பெஷல் ஷாம்பூஸ் லைக் பெயின் ஷாம்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஷாம்பு நம்ம வந்து யூஸ் பண்ணி அந்த பெயினை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். தென் லினன்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற படுக்கை அறைகள், அந்த மெத்தை உரைகள், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு சன்லைட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது இது எல்லாமே இந்த கிருமிகள், இந்த பேனை உருவாக்கக்கூடிய அந்த முட்டைகள்லாம் அழிக்கப்படுகிறது. So then massage your scalp well, it will remove your dead skin cells, excess oil and dirt. Brush hair daily, wash combs and brushes frequently, don't share combs and brushes etc. So you should massage your hair nicely, then you should take hair wash at least twice in a week. So next we will see about dental hygiene. பல் சுகாதாரம் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து முக்கியமாக கேவிட்டிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எதனால் இந்த கேவிட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் அண்ட் பிளேக் டுகெதர் கிரியேட்ஸ் பாக்டீரியா தட் காசஸ் டூத் டீகே. ஸோ இந்த சுகரும் பாக்டீரியாவும் அந்த பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பல் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு படிவம் இருக்கும். ஸோ அந்த படிவம் வந்து நமக்கு பாக்டீரியாவை உண்டு பண்ணி அதன் மூலமாக பல் சொத்தை நமக்கு உருவாகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட் பிரீத். ஸோ ஒய் இட் இஸ் கம்மிங் திஸ் பேட் பிரீத் காஸ்ட் பை த ஆக்டிவிட்டி ஆஃப் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஓரல் பாக்டீரியா. நான் இப்போ சொன்னேன், இந்த பல் ஓரத்தில் சில படிவங்கள் இருக்கும். ஸோ அந்த படிவங்களில் பாக்டீரியாக்கள் தங்கி இருக்கும். அதனால் நம்ம நைட் முழுசும் வந்து சரியாக பல் துலக்காமையோ இல்லை நைட்டில் படுக்க போகும்போது பல் கொப்பளிக்காமல், வாய் கொப்பளிக்காமல் நம்ம படுக்கும்பொழுது இந்த கிருமிகள் வந்து நமக்கு துர்நாற்றத்தை உண்டு பண்ணும். தென் அதர் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டங் நாட் கிளீன்ட் ப்ராப்பர்லி. ஸோ எவ்ரிடே யூ ஷுட் ஹேவ் சம் டங் கிளீனர் அண்ட் கிளீன் யுவர் டங்ஸ். தென் ஃபுட் ஸ்டக் இன் டீத். ஸோ ஆல்வேஸ் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ப்ரஷ் பண்ணலன்னா கூட ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணணும். ரின்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய பல் இடுக்குகளில் இருக்கிற அந்த சிறு சிறு உணவு துகள்கள்லாம் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஃபுட் வந்து நம்மளுடைய டீத்தில் ஸ்டக் ஆகிருந்ததுன்னா அதன் மூலமாக பேட் பிரீத் வரும். தென் சைனஸ் ப்ராப்ளம்ஸ், பிகாஸ் இந்த சைனஸ் கேவிட்டிஸில் நிறைய லைக் சம் செக்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செக்ரேஷன்ஸ் மூலமாக நம்ம வாய்க்கு வரும்பொழுது நமக்கு பேட் பிரீத் வரும். தென் stomach problems, if we have any stomach upset or food poison like that, we'll have this bad breath. How to avoid dental problems? So first நம்ம இந்த பல் சொத்தை அப்படின்னு பார்த்தோம். இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னீங்கன்னா, டெய்லி டென்டல் ஹைஜீன். ஸோ தட் இஸ் brushing for 2 to 4 minutes and flossing. So every time we should brush at least 2 to 4 minutes. Compulsorily we have to brush our teeth. If possible, brush after every meal or at least rinse your mouth with warm water. Use a soft bristled brush. So always you should use soft bristled brush. So next we'll see how to take care of our ears. So ears வந்து ரொம்ப important. யூஸ்வலாக சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம காது வந்து க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பழக்கம் நம்ம பண்ணோம்னா சிறு பிள்ளைகளும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பட்ஸ் போடுறதுனால நம்ம இயரில் இருக்கிற அந்த வேக்ஸ் வந்துட்டு நம்ம இன்னும் கூட உள்ள இயர் கெனால் கிட்ட நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் இயர் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. தென் ஸோ ஃபர்ஸ்ட் திங், வாஷ் இயர்ஸ் டெய்லி வித் அ வாஷ் கிளாத். டோன்ட் ஃபர்கெட் பிஹைண்ட் த இயர்ஸ். ஸோ யூஸ்வலாக சிறு பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது ஓரங்களில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சிறிதாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு டெய்லியுமே க்ளீன் பண்ணி விடணும் ஆஃப்டர் எவ்ரி பாத். தென் டு நாட் யூஸ் இயர்பட்ஸ் டூ டீப் இன் த இயர். இட் வில் ஸ்மாஷ் த இயர் வேக்ஸ் டீப் இன் டு த இயர் கெனால். ஸோ திஸ் வேக்ஸ் வந்துட்டு நமக்கு யூஸ்வலாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வென் வி சியூ, நம்ம ஃபுட் சியூ பண்ணும்போது இது வந்து
மெல்ட் ஆகி நம்மளுடைய வாய் வழியா இது வந்து வெளியேற்றப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹைஜீன். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் பற்றி லாஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஹவு டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ், பிகாஸ் these are the entry points, nail buds and this openings. Okay, so these are the entry points for microorganisms. So it is very important to follow hand hygiene. First, wet hands and apply liquid or clean bar of soap. So first thing we have to wet our hands and apply soap. Next, rub your hands together and scrub all surfaces like palms, fingers and in between. So I told you palms to palms, then palm to back side of your hand, then interlacing your fingers, then each finger you have to rotate nicely, then scrub, then you have to wash your wrist, then the full hand you have to rinse it. So this is how you have to wash your hands. So this have to continue for 10 to 15 seconds at least. So these are the steps of hand washing. So wet your hands, apply solution and scrub for at least 15 seconds. Then scrub back of hands, wrist between fingers and underneath your fingernails. Then rinse your hands completely. Then turn off your water, then dry well. Then commonly we have to protect ourselves from the sun, because UV rays will be highly damage our skin. Then what we have to do is wear sunscreen and reapply it every hour. At least when we go outside, we have to apply some kind of sunscreen so that this UV rays will not affect our skin directly. Wear a hat, t-shirt and sunglasses when you go outside. Drink plenty of fluids. So summer season la பாத்தீங்கன்னா நிறைய sunstroke வரும். So that is heat stroke அப்படினு சொல்லுவாங்க. So for that you have to drink plenty of water. Then protect yourself from UV rays. So overall நம்ம எப்படி நம்மளுடைய ஹெல்த் நம்ம பாதுகாக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா, so these are the main aspects we have to take care. First thing, sleep. Good and sound sleep will help us to maintain our body healthy. Then nails, I told you these are the points where the microorganisms will enter into our body. So you have to trim the nails weekly, keep the nails short and clean, and hand washing is very important. Then third thing will be the exercise. So exercise will make our body very fresh and the circulation will get improved, and then complete your work then and there. So do not carry any work or don't overload yourself. And other thing, teeth. So you have to take care of your teeth nicely. So brush teeth every morning and night. At least night before going to bed you have to rinse at least. Then hair, I told you what about hair care. So you should follow that strictly. And then hygiene, I told you bath or shower at least twice in a week, hair wash. So every day you will take bath, that is common. And diet, so eat a healthy balanced diet and choose healthy snacks, and do not avoid a breakfast, and you should not eat over diet also. So these are the main aspects you should follow to take care of your health. So you have to follow all these things. So if you follow all these aspects carefully, you can have a good healthy body. Thank you. To receive our online lessons, please press the subscribe button and you will receive the latest updates.